டிவியில இதை விட அசிங்கமாலாம் காட்டுறான். இது வேறயா? ஃபேஸ் மட்டும் தானே தெரிய போகுது. அப்புறம் இது எதுக்கு மறைக்கிற? ஐயோ, காலர் மைக் கொண்டு வரலையா? இருக்கு சார். ஆனா பைத்தியத்துக்கு எதுக்கு காலர் மைக்குன்னு கொண்டு வராத விட்டுட்ட. ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். ப்ளீஸ் சார், ரெடி சார். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. மச்சான் ஆன் பண்றா கேமராவை. இதுக்கு மேல அடக்கம் தான் பண்ணும். கட் கட் கட். சார் என்ன சார், என்னாச்சு? இப்போ நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னா அதை அப்படியே ஷூட் பண்ணி எடுத்து போய் டிவியில போட்டு டிஆர்பி ரேட்டு ஏத்தி நீ பில்கேட்ஸ் மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போயிட்டு இருப்ப. ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எப்படி பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கனா? நீங்க பைத்தியலாம் இல்ல, நல்லவர் தான். நல்லவனா? நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிக்கணுமா? நாங்க ஏன் சார் உங்களை அடிக்க போறோம்? பிடிக்காதவன் இப்படி பேசினா அடிக்க மாட்டியா? உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு யார் சார் சொன்னது? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் அரவிந்த், என்னடா அரவிந்த் பண்ணிரு. ஐயோ அம்மா, ஐயோ. மச்சான் உங்க இன்டர்வியூ எடுத்தா சூப்பரா இருக்கும்டா. சீக்கிரம் கேமரா ஆன் பண்ணு. மச்சான் எதா இருந்தாலும் நான் உள்ள இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நீ அப்படியே பேச்சு கொடுத்துரு. எனக்கு இதான் சேஃப்டி. ஷூனால சூரத்னால பியானோ ஷூவானு சோதிச்சு வாங்கணும். ஷூனா பியானோ 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 ஷூ பியானோ ஷூ. ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் கால்ல எடுத்து கட்டின்னு பியானோ ஷூன்னு போய் சொல்லுது பாரு மென்டல். நான் மென்டல் இல்ல, ஐ அம் நார்மல் பென். சரி, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா? கமல்ஹாசன் இஸ் தி பெஸ்ட் ஆக்டர். Is it? யா. உங்களுக்கு பிடிச்ச நடிகை? ஐ அம் ஆல்சோ பெஸ்ட் ஆக்டர், யூ நோ தட். நான் இப்ப கொஞ்ச நாளா சினிமா ஃபீல்ட்ல இல்ல. சரி, உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? பியானோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே ஒரு இன்டர்வியூ ப்ளீஸ். டேய் வந்துட்டீங்களா நீங்க? சார் சார் சார், ஒரே ஒரு interview, சார் சார் சார். கல்றா போடா, ஓடா ராஜா ஓடா. உட்கார்ந்து போடா ஓடா. ராணியங்கடா, ராணியங்கடா மந்திரியங்கடா. புடிடா. என்ன கொண்டு வாங்கடா. ராணி என்ன கொண்டு வாங்கடா. மந்திரி சார் சார், உங்க ராணியை பத்தியா சொல்லுங்க சார். ஐயோ அதுக்கு பாக்குறாடா. என்னடா ரெடியா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர முடியுமானா கண்டிப்பா முடியும்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு நேர்ல போய் பார்ப்போம் வாங்க. என்னடா ஆச்சு? டிரைவர் லிப்க்கு சஸ்டான், இறங்கு பாப்போம். டேய் அவன் முந்தறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். அப்பதான் நம்ம மேல தப்பு இல்லாத தெரியும். கார்ல யாரும் இல்ல, ஆள் தனியா தான் வரான். ஐயா ஆளை பார்த்தா காஞ்சனா பட கொரியோகிராஃபர் மாதிரி இருக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? நீங்க என் மிரர் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. யூ ஷுட் சேஞ்ச் திஸ், யூ நோ. சேஞ்சா? நீயே சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கிற. ஒரு நிமிஷம் இரு. TN57. டேய் நீ என்ன வெளியூரா? வெளியூரா? சென்னையில எப்படி வண்டி ஓட்டுன்னு தெரியாத உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மிரர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா? ஏண்டா அறிவு கட்டவனே, என் வண்டி என்ன வயசான ஆயாவா? நீ வாட்டு எடுத்து வந்து மோதுற, மாத்தி கொடுன்ற ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை வச்சுக்கிற. முடியாது, என்ன பண்ணுவ? இரா இல்ல மாத்தி கொடுத்தா ஒரு டிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கா, or I will call the police. ஐயோ போலீஸா? ஏய் Mind your word. நம்ம கிட்ட காட்டினா பிரஸ்மா பிரஸ். ஏய் இங்க பாருங்க, நீங்க தான் mistake தான் வருவோம். பண்ணீங்க. நீங்க தான் ஏன்னா நாங்க ஊடகம். எங்க கிட்டே வா. என்ன பண்றீ? Help me sir. யோ என்ன பிரச்சனை? சார் ஆக்சுவலா நான் நார்மல் ஸ்பீட்ல மெயின் ரோட்ல வந்துட்டு இருந்தேன் சார். சந்துக்குள்ள இருந்து வரவங்க ஸ்பீடா வந்து என் கார் கண்ணாடியை கிராஷ் பண்ணிட்டாங்க சார். கேட்டதுக்கு பிரசன்ட் சொல்லி மிரட்டுறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், என்ன மாதிரியே வந்து பேசி காட்டி கிண்டல் பண்றாங்க சார். யோ என்னையா திருநங்கைய கிண்டல் பண்றது இல்லாம அவகிட்டயே பிரச்சனை பண்றீங்க? ஹலோ, நான் திருநங்கை கிடையாது, ஐ எம் a man. என்னம்மா சொல்ற? சார் வாடா போடான்னு கூட சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் 10 மணிக்கு இன்டர்வியூ, இப்பயே 9:55. 5 நிமிஷத்துல மவுண்ட் ரோட்ல இருக்கணும். விடுவீங்களா விட மாட்டீங்களா? பிரஸ்ஸா? ஆமா சார், GSTV. சரி போங்க. Thank you போங்கப்பா. இது மாச கடைசி தானே சார் மச்சான். என் மிரரை டேமேஜ் பண்ணிருக்காங்க சார். அவங்கள அலோவ் பண்றீங்க போறதுக்கு? யோ அவனுங்க மெதுவா வந்தனால உன் மிரர் மட்டும் தான் ஐயா போச்சு. இதே ஸ்பீடா வந்திருந்தானுங்க வெய்ய உன் மொத்த காரு டேமேஜ் ஆயிருக்கும். இடியட் மாதிரி பேசாதீங்க சார். யாரு நான் இடியட்டா? ஸ்பீடா வந்ததுக்காக 500 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போ. சார் ஃபைன்லாம் கட்ட முடியாது. நான் மெயின் ரோட்ல நார்மல் ஸ்பீட்ல தான் வந்தேன். ஓ ரூல்ஸ். காரை ஓரங்கட்டு வா, வண்டியில ஏறு. எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். வா. என்ன பணம் இல்லையா? ஏடிஎம் போலாமா?
என் பொண்ணுக்கு என்னாச்சு? தீபிகா தீபிகா என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? ஏன் இப்படி பண்றா? தீபிகா என்னம்மா ஆச்சு? சார் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கா சார்? வீட்டுக்கே போப்பா. எஸ் ஓகே நோ ப்ராப்ளம். லவ் பண்றது தப்புன்னு யார் சொன்னது? தப்பே இல்ல. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு என்னதான் அமைதியா இருந்தாலும் பசங்க எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எவன் ஸ்மார்ட் நீ தான் எல்லா பைத்தியத்தையும் டீல் பண்ணுவியே. எங்க இந்த பைத்தியத்தை டீல் பண்ணு பாப்போம். இப்ப என்ன பண்ணுன்ற? நீ அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. டேய் மச்சான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு 10 வாட்டி சொல்லு. அதிர்ச்சியில அதுக்கு சரியா சும்மாறா முறைக்கிறடா. டேய் இப்ப நீங்க உள்ள வரலாம். ஓகே மேம். ஹலோ, இது டாக்டர் சீட், அங்கெல்லாம் உட்கார கூடாது. வா இங்க வந்து உட்கார். நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க வந்து உட்காந்தேன்னா அழகா உன்ன ஒரு போட்டோ எடுத்து GSTVல போடு. சரியா? வா வாடி சொல்ல இங்க வந்து உட்கார். அவர் சொல்றத நீ கேட்டேன்னா இந்த அண்ணன் அவரையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆனந்து கண்ணீர் வடிப்பண்டா என் பாச மலரே. ஹலோ லிவ். இங்க நான் தான் டாக்டர். மச்சான் எல்லாம் பைத்தியம் இப்படியே தானா சொல்லுது. மச்சி நீ டாக்டரை கூப்பிடு மச்சி. அந்த அம்மாவே வராங்க பாரு. டாக்டர் உங்க சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. அவங்க தான் டாக்டர், நான் இல்லைங்க. அப்போ நீங்க? நான் இங்க ஒர்க் பண்றேன். என்னடா பண்றது ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, மதிவதனின்றது? நான் தான். அப்போ மாணிக்கங்கிறது என்னோட அப்பா. உட்காருங்க. சாரி மேடம், நீங்கன்னு தெரியாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம். என்ன போய் பைத்தியம் சொன்னது பரவாயில்ல. ஆனா உண்மையான ஒரு பைத்தியத்தை பார்த்தா இப்படிதான் உங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசுவீங்களா? மேடம் நீங்க தனியா நின்னு பேசிட்டு இருந்தீங்க அதான். ஓ நீலப்பல்லா. ஏய் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணு. ஓகே மச்சான். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 2% பீப்புள் மென்டல் பேஷண்டா இருக்காங்க. They all are waiting for better treatment. அது இல்லாம 20% பீப்புள் மென்டல் இல்னஸோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான டாக்டர்ஸ் இல்லை இங்க. ஐ திங்க் 15,000 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நவீன விஞ்ஞான உலகத்துல ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பிகினிங்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா கியூர் பண்ணிடலாம். மருத்துவ சிகிச்சை முறைகளால் மட்டுமே மனநல குறைபாடுகளுக்கு தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. சிகிச்சை முறையில மருந்து மாத்திரங்கிறது ஒரு அங்கமே தவிர அது மூலமா தீர்வு காண முடியுங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. ஒரு பேஷண்ட் பாதிக்கப்பட்டிருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்க்கு தான் கவுன்சிலிங் கொடுப்போம். ஃபைனலா பாதிக்கப்பட்டவங்கள மறுவாழ்வு பயிற்சி மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப் நார்மல் லைஃப்க்கு அவங்களை கொண்டு வந்துருவோம். மார்னிங் சார். என்ன எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு சார். சார் மதிவதனி சைக்காட்ரிஸ்ட் சூப்பர்பா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார். சார் சார் அது இல்லாமல் 4 வித பைத்தியத்தை இன்டர்வியூ பண்ணி வச்சிருக்கேன் சார். இது ரெண்டுத்தையும் இன்டர் கட் பண்ணி போட்டா சூப்பர்பா இருக்கும் சார் ப்ரோக்ராம். சார் சசி ரெடியா? சார் இன்னொரு 10 minutes ரெடி ஆயிடும் சார். ஓகே மீன் கெட் ரெடி ஃபார் கம்பேரிங். நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். கெட் ரெடி ஃபாஸ்ட். ஓகே ஓகே சார். யாரா அந்த பொண்ணு? ஷீ இஸ் நார்மல் கேர்ள். பட் என்னாச்சுன்னு தெரியல, சடனா ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி எரிய ஆரம்பிச்சிட்டா. நான் அதாச்சும் அந்த வழியா போனேன், கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எடுத்துட்டு வந்திருக்கிய. நம்ம டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வச்சு நேஷனல் ரேட் ஆட் மொத்தத்தையும் ஆல்ரெடி பாரு. சசி குட் ஜாப் டன். கம்பேரிங் ரெடி ஆயிடு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். கெட் ரெடி ஃபாஸ்ட். சார் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ண போறீங்களா சார்? ஆமா. வேண்டாம் சார், படிக்கிற பொண்ணு சார். இருக்கட்டுமே. அன்மேரிட் கேர்ள் சார். அவ கல்யாணத்தை நம்ம ஒன்றும் தடுக்கலையே சார். அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும் சார். அத அவ யோசிச்சிருக்கணும். அவ முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரியா சார் இருக்கு?
ஹே அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? முடியும் சார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா. சார் அந்த ஏரியாவிலே 4-5 பேருக்கு தான் சார் தெரியும். நம்மளால இந்த நாட்டுக்கே தெரிய வேணாம் சார். சின்ன பொண்ணு சார் அவ. ஏதோ மன உளைச்சல இப்படி பண்ணிருக்கா. நாளைக்கே தெளிவாயி நடந்ததெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா சூசைட் கூட பண்ணிப்பா சார். நம்ம விளம்பரம் விபரீதமாக வேணாம் சார். இதே நம்ம வீட்டு போனாதான் இப்படி பண்ணுவோமா சார்? ஹே இடியட், இது நாமளா கிரியேட் பண்ணது இல்ல. இட்ஸ் a நியூஸ். அதை தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சார் மூஞ்ச ஏன் சார் அவ்வளவு க்ளோஸா எடுத்து போட்டிருக்கீங்க? ஹே அது சசியோட டேலண்ட். சார் அட்லீஸ்ட் ஃபேஸ் blur பண்ணியா போடுங்க சார். ஹே ப்ரோக்ராம் பேக் ஆயிடுச்சு. உனக்கு என்ன வேலை கொடுத்தானோ அதை மட்டும் நீ செய். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார் ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு சார். சசி sir. நீ உடனடியா கொடைக்கானல் கிளம்பு. ஓகே சார். அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. he is a famous psychiatrist. இது வரைக்கும் அவர் ஒரு போட்டோ கூட போஸ்ட் கொடுத்தது இல்ல. சரியா? ஓகே. நீ எப்படியாவது நம்ம நியூஸ் மேட்ச் பண்ணி அவரோட இன்டர்வியூ கவர் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார். சார் எனக்கு ஈவினிங் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம குமார் அங்க ஸ்பாட்ல தான் இருக்காரு. அவரை பார்க்க சொல்லட்டுங்களா? யா கவர் இட் அப். தேங்க் யூ சார். சார் அந்த ப்ரோக்ராமை நான் பண்றேன் சார். பா நீ வெளியூர்லாம் போய் எந்த வேலையும் செய்ய வேணாம். நீ வரைக்கும் ஏதோ ஒரு நியூஸ் உருப்படியா கொடுத்துருக்கியா? நீ கொடுத்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணா எவனுமே நம்ம சேனலை பார்க்க மாட்டான். நீ ஒன்று பண்ணு. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சு ஆஃபீஸ் பக்கம் வா. இல்லையா இந்த ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத. ஏம்மா டாக்டர் இருக்காரா? வர நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஏம்மா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டோட தான் பார்க்கணுமா? ஆமாம் ஆமாம், அப்பா அம்மா இட்டுன்னு தான் பார்க்கணும். எல்லாம் தனியாக வரக்கூடாது. போய் உன் அப்பா அம்மா இட்டுன்னு வா போ. இப்போ எதுக்கு அப்பா அம்மா? முதல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதுமா? என்னது அப்பா அம்மா கிடச்சா போதுமா? ஏன் உன் அப்பா அம்மா காணாமல் போயிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் என்னத்துக்கு இந்த டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? நீ என்ன பேசண்டா? ஏங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் பேஷண்ட் இல்ல, சாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். தம்பி அநேகமா நீ பேசுறது இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். என்கிட்ட நீ தமிழ்ல பேசு. அப்பந்தான் எனக்கு கறிக்கிட்ட புரியும். ஏங்க டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? டேய், எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்டுக்கிட்டே கிடக்குற. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேரியா. இங்க என்ன காணாம போன அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு தரப்படும் போனா போட்டு வச்சிருக்கோம். போயா வந்துட்டானுங்க குரங்குகளை போட்டுக்கிட்டு வேலையை கெடுக்கிறது. ஏய் மாயாஜலுக்கு 8 டிக்கெட் கிடைச்சிருக்கு. போற வழியில நம்ம ஆபீஸ் இருக்கு ராஜேஷ். கட்சி ஹெல்மெட்டை போட்டா எல்லா பணியும் ஏமாற்றிடலாம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு. பட்டப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதனை தடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அழைத்து என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி கத்துற? அங்க பாருங்க, நம்ம பொண்ணு மானத்தை உலகம் பூரா பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே. நீங்க உருப்படவே மாட்டீங்களா? பையன் பேசுறாண்டி, லண்டன்ல இருந்து வசத்து பேசுறாண்டி. என்னால பேச முடியாது. நீயே பேசு. என்னால முடியாதுமா, நீயே பேசுமா. ஹலோ அம்மாவா? ஏன் போன உன எடுக்க மாட்டாளே? எப்படி விட்டா? சரி எப்படிமா இருக்க? நீ எப்படிப்பா இருக்க? வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன விடுமா, நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். ஆமா தீபிகா என்ன பண்றா? அவ 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 காலேஜுக்கு போயிருக்காடா. அது என்ன புது பழக்கம்? என்கிட்ட சொல்லாம காலேஜுக்கு போறது? ஏதோ அவசர வேலைன்னு போயிருக்காடா. சரி அவ மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சரிப்பா, நான் அவ வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்றேனே. சரிமா. ஹாய் தாரு, how are you? குட் ஈவினிங் டாக்டர். அப்புறம் அப்பாவுக்கு இன்னைக்கும் செலவு தானா?
ஆமா டாக்டர், ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே டார்ச்சர். டென்னிஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒரு வழியா அங்க இங்க நலஞ்சி ஜாயின் பண்ணியாச்சு. டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி கோர்ஸ். இஸ் இட்? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டாக்டர். உனக்கு எப்பவுமே வந்து கிளாஸ் 5 o'clockே முடிஞ்சிருமே. நேத்து ஏன் 5:30க்கு வந்த? அந்த வித்யா இருக்கால்ல, சஸ்பென்ஸ் ஷீட்னு நிறைய அலைய விட்டுட்டா டாக்டர். சஸ்பென்ஸ் ஷீட்னா என்னம்மா? சஸ்பென்ஸ் ஷீட்னா அது ஒரு கேம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது டாக்டர். அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் நிறைய படிக்கணும். பாருடா. ஓகே டாக்டர். மம்மி பை. பேர் என்ன? தீபிகா. வயசு என்ன? 18. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. தீபிகா, இங்க என்ன பாருங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல தலையில ஏதாவது அடிபட்டு இருந்ததா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல டாக்டர். யார்கிட்டயாவது சண்டை போட்டாங்களா? இல்ல டாக்டர். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டுறது? அதனால தான் டாக்டர் கையை கட்டி போட்டே வச்சிருக்கோம். ஓகே, சரி. நான் சில மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை உங்களுக்கு கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் கையை இனிமேல் கட்டி போடாதீங்க. சரிங்க டாக்டர். இந்த மாத்திரையை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனால் பயப்பட வேண்டாம். நாளைக்கு வரும்போது ஹெட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்துட்டு வாங்க, சரியா? வணக்கம் சார். ஏன் வெளியே வெயிட் பண்றீங்க? உள்ள வெயிட் பண்ணிருக்கலாமே. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், இந்த கொடைக்கானல்ல நீங்க எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கீங்க? 5 years இருக்கேன். உனக்கு தெரியாதா? நீ என்ன ஊருக்கு புதுசா? இல்ல சார், நான் பழசு தான். உங்களுக்கு தான் புதுசு. சார், உங்ககிட்ட வர சில பேஷண்ட் கிட்ட நீங்க ஃபீஸ் வாங்காம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களாமே, உண்மையா சார்? அவங்க வசதியை பொறுத்து ஃபீஸ் வாங்குவேன். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி வாங்க முடியாது. சில பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க செலவுக்கு கையில காசும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நீ பேஷண்ட் தானே? இல்ல பிரஸ். வாட்? ஸ்டூபிட். எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான் யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன்னு. அப்படியே சும்மா சும்மா சீட் பண்றீங்க. சார், உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கங்க சார். அப்படியே நான் கேட்குற ஒரு 4 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க சார். ஹேய், உன் பேர் என்ன மேன்? குமார் சார். இது பாருங்க குமார், என்ன நானே விளம்பரப்படுத்திக்க விரும்பல. அதையும் மீறி தேவையா இருந்தா நானே உங்களுக்கு கால் பண்றேன். உங்க நம்பரை என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போங்க. பிரியா சார். Don't call Priya. Call me Priyadarshan. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவ 10th ஃபெயில் ஆனதுனால 2 முறை சூசைட் அட்டன் பண்ணிட்டா. நாங்க எப்படியோ தடுத்துட்டோம். இருந்தாலும் யார் கூடயும் முகம் கொடுத்து பேசுறதில்ல. ஏன் அம்முக்குட்டி, இவ்வளவுதான் உன் ப்ராப்ளமா? இந்த கிளாஸை கையில வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. 1 hour வச்சிருந்தா? உங்க கை வலிக்கும் டாக்டர். நாள் ஃபுல்லா வச்சிருந்தா? உங்க கை மரத்து போகும். வெரி குட். 1 மணி நேரத்துல கை வலிக்கிறதுக்கும் 1 நாள்ல மறுத்து போறதுக்கும் இந்த கிளாஸோட வெயிட் கூடிக்கிட்டே போகுமா என்ன? இல்ல டாக்டர், அது வந்து ஓகே. இந்த கை வலிக்காம இருக்கணும்னா இந்த கிளாஸை நான் என்ன பண்ணணும்? நீங்க டம்ளரை கீழே வச்சிடணும். எக்ஸாக்ட்லி. இந்த கிளாஸ் தான் ப்ராப்ளம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி ஒரு ஓரமா வச்சிருந்தோம்னா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதையே ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தா மூளை செயலிழந்து போயிடும். சோ நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை அப்படியே தூக்கி வச்சிடணும். அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் மைண்ட்ல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதால கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு மருந்து மாத்திரெல்லாம் தேவையில்லை. அவகிட்ட மனசு விட்டு பேசினாலே போதும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, எல்லாமே கியூர் ஆயிடும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு. பட்டப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதனை தடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அழைத்து சென்றனர். அந்த பெண் யார், எதனால் இப்படி செய்தார் என்று எந்த விவரமும் கிடைக்கவில்லை.
இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உன்னதான் வெளியே போய் சொன்னேன்ல, இன்னும் போலியா நீ? நான் போறது இருக்கட்டும் சார். டிவில அந்த பொண்ணு நியூடா வரா சார். அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார், நான் போறேன். அந்த பொண்ணு நியூடா இருந்தாக்கா அதையும் நீங்க நியூஸ் ஆக்கிட்டீங்களே, இடியட்ஸ். அறிவில் உங்களுக்கு சென்ஸ் இல்ல? இருக்கட்டும் சார், அதை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், நான் போயிடுறேன் சார். அப்பா சாமி என்ன? சார் ப்ளீஸ் சார், ஏதாவது சொல்லுங்க சார். அப்பா சாமி என்ன? சார் போங்க சார், ப்ளீஸ் சார், போங்க சார். ஏன் சார் வீடியோ பத்த போங்க சார், போங்க சார். அரவிந்த், வேலையை விட்டு ஏன் நிக்கிறேன்ற? என்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாதுமா. எல்லா கம்பெனிக்கும் என் ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கேன். எந்த கம்பெனில முதல்ல கூப்பிடுறாங்களோ இந்த வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஃப்ரெஷ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? வீடியோ பிடிச்சி அப்படியே டிவில போடுறதுன்னா நீ சொல்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தும். பேனா பிடிச்சவங்க காலத்துக்கு சாகிறது இல்ல. அந்த கடவுளே நினைச்சா கூட அவங்க உடம்ப மட்டும்தான் அழிக்க முடியும். அவங்க எழுதின எழுத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அதுவும் இல்லாம அவளோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் வேலை, ஏன் வேலை இல்ல. என்னால முடியாதுப்பா. யார் அது இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? மச்சான், அந்த டாக்டர்ரா. லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடு, அது என்ன ஓலதுன்னு கேப்போம். ஹலோ, நான் டாக்டர் மதிவதனி பேசுறேன். பேசுங்க. இல்ல, காலையில இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, அது எப்போ வரும்? நீ பேசுனதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களாமா, தூக்கி போட்டானுங்க. என்ன மச்சி, கரெக்ட் தானே? ஏச்சி போன கீழே சும்மா கரெக்டு நொரெக்டுன்னு. உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு. தப்பா நினைக்க மாட்டேன். நீ சருக்கு தவிர எது கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன அந்த டாக்டர் கல்யாணம் ஆயிருக்குமாடா? வெயிட் பண்ண, ஊர்ல இருக்கிற எல்லா ஐரையும் கேட்டுன்னு வந்து சொல்றேன். டேய் மச்சான், ஐயோ சூப்பர் ஃபிகர் தான்டா டே. நான் முடிவு பண்ணிட்டேன். பண்டாப்புல அந்த டாக்டர் தான் என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி தான் அந்த டாக்டர். இனி காலையில இருந்து தெரு தெருவா நாய் மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்கடா. யாருமே ஷூட் பண்ண முடியாதெல்லாம் ஷூட் பண்ணுவாங்கடா. போச்சு. இந்த டாக்டர் பாப்பா இந்த சின்ன வயசுல எவ்வளோ திறமையா, எவ்வளோ அறிவோட, எவ்வளோ அழகா பேசினாடா. அத போய் வேணான்னு சொல்லிட்டான். அவனே அவனை விட மாட்டேன் மச்சான். ஏய் மவனே, நாளைக்கு ஆபீஸ்ல போய் காலி பண்றேன்டா, விட மாட்டேன்டா அவனை. ஹலோ டாக்டர், நான் அரவிந்த் பேசுறேன். தெரியுமே, நேத்து நைட் ஃபோன் பண்ணப்போ ரொம்ப கோவமா இருந்தீங்க. இப்பதான் கோவம் தீர்ந்துச்சா? இல்ல டாக்டர், அது இன்னும் தீரலையா? ஐயோ அது இல்ல டாக்டர். இன்னைக்கு காலையில தான் உங்க மெசேஜை பார்த்தேன். நைட்டு கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அதான் நீங்க பேசும்போதே தெரிஞ்சுதே. இல்ல டாக்டர், நைட் நீங்க அமிச்ச மெசேஜை பார்க்காம அப்படியே தூங்கிட்டேன். சரி, போனை கட் பண்ணிட்டு பேச மாட்டீங்களா? அப்படியே வச்சுட்டு ஏதோ உளறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க பேசுனதெல்லாம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி, என் ப்ரோக்ராம் எப்போ டெலிகாஸ்ட் பண்றீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அது தெரியல டாக்டர். அந்த ஆள் வேற அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றான். அவளை போய் எங்கன்னு தேடுவேன், ஒன்றும் புரியல. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அவ்வளோதானே? நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ, எங்க இருக்க அரவிந்த்? சார், நான் மதிவதனி கிளினிக் வந்திருக்கேன் சார். என்ன விஷயம்? இங்க தான் தீபிகாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஓ இஸ் இட்? அப்படியா? ஆமா சார். ஓகே ஓகே, கேரி ஆன் தென். பை. பிரெயின் இன்ஜுரி எதுவும் இல்ல,
எல்லாமே நார்மலா தான் இருக்கு. காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்களா? இல்ல டாக்டர், எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். பசி எடுத்தா அவங்களே போட்டு சாப்பிடுவாங்களா? இல்ல டாக்டர், பசி எடுத்ததுன்னா கிச்சன் ரூமையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவளா சாப்பிட மாட்டேங்கிறா. நான் தான் ஊட்டி விடுறேன் டாக்டர். அவங்களுக்கு கோவம் வருமா? இல்ல டாக்டர், அவளை அடிச்சேன், திட்டினேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா கோவப்படவே மாட்டேங்கிறா. சிரிச்சுக்கிட்டே இருக்கா. வாயை திறந்தும் பேச மாட்டேங்கிறா. சொன்னா கேளுங்கடா, போங்கடா. என்ன அரவிந்த், நீயும் பத்திரிக்கைக்காரங்க, நாங்களும் பத்திரிக்கைக்காரங்க தான். நீ மட்டும் உள்ள இருக்கலாம், அப்ப நாங்க வரக்கூடாதா? நாங்களும் உள்ள வருவோம். சொன்னா புரிஞ்சுக்கோடா, ப்ளீஸ். நாங்க உள்ள வருவோம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க உள்ள வருவோம். எப்பறா அவங்க மோப்பம் பிடிச்சு வந்தாங்க? எப்படா வந்தாங்கன்னா இப்ப டாக்டர் மட்டும் வெளில வந்தாங்க உன்னை கிழி கீச்சுவாங்க. இதெல்லாம் தேவையாடா உனக்கு? நீ செய்யற வேலை ஏடா கூடண்டா? யார் உள்ள வர சொன்னது? முதல்ல வெளிய போங்க. அந்த பொண்ணு எதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? Please stop it. Just go. சுமதி அம்மா, உங்களை வெளிய அனுப்பி டோரை க்ளோஸ் பண்ணுங்க. போங்க எல்லாரும் வெளிய. சொன்னது கேளுங்க. போங்க எல்லாரும் வெளிய. போங்க. ப்ளீஸ் மேடம். You. How dare you? ரெண்டு பேரும் வெளிய போங்க. Get out. சாரி டாக்டர், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். புத்தி காட்டிட்டல்ல. ஐயோ டாக்டர், சத்தியமா நான் யாருக்குமே எதுவுமே சொல்லல. இவங்கலாம் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிற விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஹலோ சார், உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு சார். உள்ளதே சார் இருக்காங்க. எப்படி வெளியே வந்ததே சார் ஆகணும்? அவங்க வெளியே வந்த உடனே வீடியோ கவரேஜ் எடுத்துறேன் சார். I don't want any explanation. Just go. ப்ளீஸ். இங்க பாருங்க, மறுபடியும் என் பொண்ணை உங்க சேனல்ல காட்டி அசிங்கப்படுத்துனீங்க. நாங்க உங்க சேனல் பேரை எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்ப இந்த பொண்ணை எப்படி வெளிய கூட்டிட்டு போறது? ஏற்கனவே சேனல்ல போட்டு அசிங்கப்படுத்துனது போதாதா? உள்ள என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. டேய், நான் போய் போறேன். போ. டேய், தல். டேய் அரவிந்த், இதெல்லாம் பண்ணாத. டேய், கேமரா ஆஃப். டேய், பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்ணடா, போலாம். எருமைக்கு பர்தா போட்டா கூட இவனுக்கு விட மாட்டானுங்க மச்சான். இப்படிதான் தொத்தின்னு வருவானுங்க. அப்பா அப்பா. டேய், உங்களை நான் யூனியன்ல மாட்டி விடாம விட மாட்டேன்டா. நாங்களும் மெம்பர் தான், வேலையை பாரு. பட்ட இல்ல இவங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி? ஹலோ டாக்டர். உனக்கெல்லாம் அறிவில்ல? நீ இல்ல மனுஷனா? உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு பாரு. ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. ஷிட். ஓகே தென் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மச்சான், என் மேல அந்த டாக்டர் செம்ம காண்டா இருக்கு. என்னடா பண்றது? மறுபடியும் ட்ரை பண்றா. ஸ்விட்ச் ஆஃப் தான் மச்சி. டேய் அரவிந்த், டாக்டர் ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. அப்பா. அப்படியே போயிட்டு சிஸ்டர் கிட்ட ஒரு பட்ஸ் வாங்கி வந்து என் காதுல இருக்கிற அழுக்கெல்லாம் தூ. காது உன்னை விட்டு நீங்காது, அதை எண்ணி ஏங்கி இருக்கலாகாது. தீயும் கொதிக்காது, சுட்டாலும் வேகாது, வெந்தாலும் கருக்காது, கருத்தாலும் உருகாது. காது தூங்காது, தூங்கினால் விழிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் வலிக்குதுடா. டேய் டா, ஐயோ அப்பா மச்சான் வலிக்குடா. காதை புடிச்சு திருவி விட்டா மச்சான். இங்கெல்லாம் இப்படிதான் பெருசு பண்ணிட்டு இருக்காத. ஓகே நைனா, வலி உனக்கு இல்ல எனக்கு. சும்மா இருடா. அப்பா. ஐயோ அம்மா. நீங்க தானே பிரச்சனை பண்ணது. உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொன்னமே, ஏன் வந்தீங்க? மேடம், அது வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்து மூளை குழம்பிடுச்சு. அப்படியா? அப்ப நான் அவரே ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டிட்டு போங்க மேடம். வாங்க. அது வரங்க. ஆமா ஆமா. ஓ அப்பா அப்பா. என்னாச்சு?
நீங்களும் அது கேட்டீங்களே. டேய் மச்சான், ஏய் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கரண்ட் ஷாக் கொடுத்தேன். அவரு பைத்தியம்னா சரியாயிடும், இல்லை நடிச்சிருந்தாருன்னா இனிமே தான் பைத்தியம் பிடிக்கும். ஓ காட் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். ம், அப்படியா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த ட்ராமா போட்டோம். இங்க என்ன வெளியில மதிவதனி நாடக சபான்னு போர்டா போட்டிருக்கேன். சரி டாக்டர், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கோபால் சார், ஏண்டா நீ நடிக்கிறது கூட தெரியாம அவங்க சைக்காட்டிஸ்ட் ஆனாங்க? ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நேர்ல வந்து சொல்லுங்க. இப்படியே ஃப்ரெண்டை மாட்டி விடுறது? ஃபோன் பண்ணா எடுக்கணும், எடுத்தா கொஞ்சமாவது பேசணும். எதுவுமே எல்லாம் கட் பண்ணா நாங்க என்ன பண்றது? சரி கோபால் அண்ணா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. என்னது கோபால் அண்ணாவா? என்னாச்சு? இல்ல அரவிந்த் நீங்க அண்ணன் சொல்லவே இல்லையே. சாரி சாரி, இதே கிளினிக்ல இவனையும் அட்மிட் பண்ண வேண்டியதுதான். டாக்டர், அந்த பொண்ணு எதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? யார் இப்படி பண்ணிருப்பாங்க? எதுக்கு மறுபடியும் எல்லா மீடியாஸையும் கூட்டிட்டு வரதுக்கா? சத்தியமா நான் அதை பண்ணல டாக்டர், எல்லாம் அந்த சிஇஓ பண்ண வேலை. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எதனால பாதிக்கப்பட்டிருக்கா, யார் அந்த மாதிரி பண்ணது, ஒண்ணுமே புரியல. பொண்ணுங்க மூலமா ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி வித்ரி, நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டேன்? கையெடு. நாளைக்கு எப்போ வருவியா வரமாட்டியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நாளைக்கு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், நானும் சீரியஸ் ஆயிடுவேன். சொன்ன கேளு. யாருடா நீங்க? லவ்வர்னு என்ன பண்ணிக்க போற பொண்ணுன்னு? லவ்வரா? வேணாண்ணா ப்ளீஸ், நான் 2 வருஷமா லவ் பண்றேன். எங்க வீட்டுக்கு கூட தெரியும், அடுத்த மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கண்ணா. வேணாண்ணா. எல்லாம் தெரியும் போடி. அண்ணா ப்ளீஸ் வேணாண்ணா, நாங்க ரொம்ப பாவம். எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, இங்க பாருண்ணா, எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துங்கண்ணா. ப்ளீஸ் எங்களை விட்டுண்ணா, எல்லா பணத்தை நீங்களே வச்சுக்கண்ணா. எங்களை விட்டுண்ணா. அஞ்சலி விட்டுங்கண்ணா ப்ளீஸ். அஞ்சலி நீ வச்சுக்க. எவ்வளோ வார்த்தை பார்த்துருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டு இருந்தீங்களா சார்? யா, உட்காரு. சொல்லுங்க சார். என்னாச்சும் இன்ஃபர்மேஷன்? அதுவா சார், இப்பதான் அந்த டாக்டரை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட். என்னது டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டியா? சார் இப்பதான் சார் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கும். இதை பத்தி பேசினாலே எங்களுக்குள்ள சண்டை நடக்குது. எப்படியோ இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. இப்போ நீ அவளை லவ் பண்ணாதான் என்னன்ற? லவ்வா? அதெல்லாம் செட் ஆகாது சார். ஹே அரவிந்த், நீ ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு. அது மட்டும் இல்லாம உனக்கு தகுதியும் இருக்கு. உன்னை அந்த டாக்டர் லவ் பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவே வேற யாரா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். உங்களை பார்த்தா தான் ஏதோ லவ் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. சரிப்பா, அந்த பொண்ணை லவ் பண்ண வேணாம். லவ் பண்ற மாதிரி நடி, எனக்கு நியூஸ் வந்துரும்ல. நடிக்கிறதா? இதுக்கு அதுவே பரவாயில்ல சார். Why not? அதத்தான் நான் சொல்றேன். என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? போயா, ஏதாவது பண்ணு. வயசாறதுக்குள்ள வாழ்ந்து காட்டு.
முதல் முறை தனிமையை விரும்பினேன், ஏனோ தெரியலையே. விடிந்ததை மறந்து ஏன் கனவிலே கிடந்தேன் புரியலையே. சொல்லு மச்சி. ஏன்டா? ஹேய், என்னடா சொல்ற? ஷிட். என்னாச்சு? இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரோட்ல நின்னு ட்ரெஸ் அவுக்குறாளாம். எங்க? காலங்காத்தால இது போல ஒரு கேஸ் வருது. என்ன கூட்டம்? கிளம்பு 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 கிளம்பு, வேலையை பாரு போ. டேய், எங்கடா? இங்கதான் மச்சான். திடீர்னு அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் அவுக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கடா அந்த பொண்ணு? இப்பதான் ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. சரி உட்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். யாழினியோட பேரண்ட்ஸா நீங்க? ஆமா டாக்டர். இது மனநிலை சம்பந்தப்பட்டது. இது எவ்வளவு நாள்ல சரியாகும்னு தெரியல. ட்ரெஸ் அவுத்து போட்ட பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதாவது ஏறக்குறைய இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் முறையா அவ தன்னோட கற்பை இழந்திருக்கா. டாக்டர், என் பொண்ணு கற்பை இழந்துட்டாளா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆனா அது பலாத்காரம் இல்ல, அவ சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. மீதிய போலீஸ் தான் விசாரிக்கணும். வணக்கம் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேம், நான் விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான், மைனர். ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி ஹோம்ல சேர்த்து விட்டு அவங்ககிட்ட ஒரு கிளியரன்ஸ் ஆயிட்டோம்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமே மேடம். முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மேஜரை 14 மாத்த சொல்லுங்க. சட்டம் மட்டும்தான் 18 வயசுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க, எவ்வளவு அனுபவசாலியா இருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. கற்பழிச்சவன் காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான். மேலும் அந்த பொண்ணை வாய் பேச வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா அடுத்த கட்ட விசாரணையிலேயும் தெரியும். இப்போதைக்கு எங்களால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்ல அரவிந்த். மதி, அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இப்ப வந்துடுறேன்ப்பா.
என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி தீபிகா ஒரு சின்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர் என்னாச்சு? மதி, she was raped. Oh God. யோ கத்தி எடுத்துட்டு வா. ஓகே சார். ஐயா யோ பெட்ரோல் எங்கயா? கொண்டு வரேன்யா. பொட்டலாம். யோ என்ன மச மசன்ட்ட மொளா அப்படி நிறைய போடியா. யோ இப்படி இருக்காயா? இல்லைங்கய்யா, லைட்டர் தான் இருக்கு. இவனை கட்டி தொக்க விடுங்க சார். என்ன பண்ணிட்டு சார்? நான் தெரியாம பண்ணிட்டு சார். நான் திருடுற பொருளை திருப்பி கொடுத்துறேன் சார். என்னது? அப்புறம் எதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களை என்ன பண்ணா? எந்த பொண்ணு சார்? நான் எந்த பொண்ணு கற்பழிக்கல சார். ஏதோ வயிற்று பொழப்புக்காக திருடுறேன் சார். ஏய் உன்னோட ஃபுல் டீடைல் என்கிட்ட வந்துருச்சு. அது என்னடா கற்பழிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக கொலை பண்ணுவீங்க. இப்ப என்னடா புதுசா கற்பழிச்சுட்டு வாய் பேச முடியாத அளவுக்கு நீயா உண்மையை சொன்னா தண்டனை குறைவு. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? சார் என்னையா கமிஷனர் லைன்ல இருக்காரு. எஸ் சார். ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ரெண்டு பெண்களுமே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க சார். முதல்ல நடந்த சம்பவம் இன்னும் ஃபைல் ஆனீங்க சார். ரெண்டாவது நடந்த சம்பவம் நாங்க தான் சார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். முதல் இன்சிடென்ட் நடந்த இடம் வேலை சரிங்க சார். ரெண்டாவதா நடந்த சம்பவம் விரும்பாக்க ஏரியா சார். அது எங்க ஏரியா சார். சார் லோக்கல்ல இருக்கிற அத்தனை அக்யூஸ்டுமே நான் தான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு தப்பு பண்ணாலும் உடனே ஏரியால இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் கூப்பிட்டு லைனா நிக்க வச்சு விசாரிப்பியா? எல்லாம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் ப்ரொமோஷனே வாங்க முடியாதியா? நான் பொழப்பியா? வயிற்று பழுப்புக்காக கஞ்சாவாரம் பண்றேன் சார். ஜாமீன்ல வந்திருக்கேன் சார். என்னது ஜாமீன்ல வந்திருக்கியா? யாரா உன்னை ஜாமீன்ல எடுத்தது? சொந்த ஜாமீன்ல வந்திருக்கேன் சார். ஆமா ஏன்டா அந்த ரெண்டு பொண்ணுகளை எப்படி பண்ணா? அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் பிடிக்கல போல இருக்கு. அதான் கைட்டி வீசிடுச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? போய் அப்படியே வர போ. ஏய் சார் அவ்வளவுதான் சார். காவடா அடிப்பீங்க சார். பயமா இருக்கு சார். காவடா சார் விட மாட்டேன் சார். கால விட. அடிச்சாரியா? சார் நான் பஸ்ல பிக் பேட் அடிப்பேன் சார். அவ்வளவுதான் சார். யோ கேட்டு யார் அவங்கலாம்? சார் இவன் குடுகுடுப்புக்காரன் சார். இவன் பில்லி சூனியக்காரன் சார். ஏட்டு குன்றத்தூர்ல ரேப் அட்டம்ப்ட் கேஸ்ல வெளிய வந்தாலையா? ஆமா சார். அவனை வர சொல்லியா? ஓகே சார். யோ சார் இவங்க ரெண்டுத்தையும் போக சொல்லியா? யோ வாங்கயா. என்கிட்ட தான் போய் பேசுறீங்க. அட்லீஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. அந்த புறக்கனை பிடிச்சிருப்பாங்கல்ல. ஏமதி நீயாவது போய் சொல்லிருக்கலாம்ல. நீதான் அவளுக்கு அண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும் வசந்த்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். பட் நான் பிஎஸ்சி சைக்காலஜி, நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி நான் இப்ப என்ன செய்யணும்? ஏன் தங்கச்சி நான் பழைய மாதிரி பார்க்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு. அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கண்டதுமா வெட்டிடுவேன். உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுது வசந்த். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவங்க கூடி சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நான் தீபிகாவை பேச வச்சிருவேன். தீபிகா மட்டும் பேச ஆரம்பிச்சுட்டானா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஹலோ, நான் ஐஜி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த ரெண்டு பொண்ணுங்க ட்ரெஸ் கழட்டி போட்ட கேஸ் இருக்குல்ல? எஸ் சார். அதை இனிமே நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே சார். இது விஷயமா உங்க டீமை உடனே விருகம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்கன்னா ஓகே சார். இன்ஸ்பெக்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை கொடுப்பாரு. ஓகே. அடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்குள்ள அக்யூஸ்ட பிடிச்சா. ஓகே சார். ரெண்டு பேரும் டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போகணும். சரியா? சரிங்கய்யா. அங்க போனா இங்க போனேன்னு சொல்லக்கூடாது. என்ன நடக்கும்னு தெரியும்ல. இந்த ஃபைல் தானயா? ஆமா சார். பாத்து அக்யூஸ் லிஸ்ட்ல தானே இதுல தானே இருக்கு சார். நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யார் நீங்க? சார் நாங்கள் கிரைம் பிரான்ச்ல வந்திருக்கோம்.
தங்கச்சி யூஸ் பண்ற மொபைல் டைரி ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஆனா இதை பாருங்க, இந்த மொபைல்ல இருக்கிற கால் ஹிஸ்டரியில செக் பண்ணுங்க. உங்க தங்கச்சி யூஸ் பண்ற சிஸ்டம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உங்க பொண்ணோட மொபைல் கொடுங்க. அவளை யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல சார். உங்க பொண்ணு யூஸ் பண்ற சிஸ்டம் எங்க இருக்கு? பாஸ்வேர்ட் 17/6/1990 சார். சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணை உடனே கூட்டு போயிட்டாங்களாம். வேற யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த சிசிடி கேமரா பாருங்க. அந்த கார்னர் ப்ளூ ஷர்ட் அப்படியே ஜூம் பண்ணுங்க. அந்த விருகம்பாக்கம் ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்க. அப்படியே ஜூம் பண்ணுங்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க. யார் நீங்க? யாருமா அவங்க? கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. மேடம், நீங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸை அட்டன் பண்ணிருக்கீங்க. அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கீங்க. சாரி சார், இந்த கேஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்னு. எனிவே, அந்த பொண்ணு ரேப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் குட். குற்றவாளிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத வரைக்கும் தான் யூ ஆர் சேஃப். சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நோ மேம், நீங்க பண்ணது 100% கரெக்ட். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை பேச வைக்க பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசினாதான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, 2 பத்திரிக்கைக்காரங்க இந்த கேஸ் விஷயமா ஃபாலோ பண்றாங்களாமே, யாருங்க அவங்க? அரவிந்த் அண்ட் கோபால். ஏய், இப்பயாவது சொல்றா, எங்கடா கூட்டு வந்திருக்க? ஏய், கையில வாங்கும்போது உனக்கு தெரியும். வாடா, சீக்கிரம் போடா. ஏய், போயிட்டு தானே இருக்கேன். இங்க போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு gift தரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது நீங்க தானே? ஆமா சார், என் பேர் கோபால். இவர் என் ஃப்ரெண்ட் அரவிந்த். இவர் தான் சார் பர்ச்சேஸ் பண்ணது. சரி, வெயிட் பண்ணுங்க. சரி சார். டேய், நான் எப்படா போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணேன்? அவங்க அப்படிதானே சொன்னாங்க. வாடா. டேய், நான் போத்தீஸ் பக்கமே போனதில்லடா. டேய், உங்களை பார்த்தா வேற மாதிரி இருக்குடா. கிட்னி திருடுற கும்பல்டா. டேய், நீ ஏன்டா பயப்படுற? நாம பிரஸ் மௌனை இப்ப பாராவுற. ஹலோ, நாங்க யாருன்னு தெரியுமா? பிரஸ், புரியல? ஊடகம். எங்களை யாருன்னு நினைச்சீங்க? எங்க மேல கைகி வச்சீங்க, பத்திரிகையுமே பத்திக்கிட்டு எரியும். டேய், நான் உளவாளி இல்லை சார், நான் ஊடகவாளி சார். ஐயோ, என்ன சொன்ன? பத்திரிக்கை உலகம் பத்திக்கிட்டு எரியுமா? பத்திரிகை பத்திட்டு எரியாது, என்ன விட்டுருங்க சார். அப்புறம் என்ன, போலாம்ல? தூக்கு வா. ஆபா, மெதுவாடா. ஸ்லோவா எந்திரி. உள்ள கூட்டிட்டு போங்க, வரேன். சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவன் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப, ஆபீஸ்க்கு அனுப்ப, டியூஷனுக்கு அனுப்ப, ஏன் பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்ப கூட பயப்படுறாங்கடா. எப்படி சுத்தினாலும் கேஸ் ஒரு வட்டத்துக்குள்ளே திரும்ப திரும்ப வருதுடா. நீ என்ன அவ்வளவு பெரிய சொல்லு, என்ன சொல்ல போற? நீ ஆள் தெரியாம போட்டு அடிக்கிறீங்க சார். ஓஹோ, உனக்கு சப்போர்ட் வேற இருக்கா? யாரு, எம்எல்ஏவா எம்பியா? ஏ சார், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க.
நான் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது சார். கூட்டத்துல பிரியாணிக்கு கொடி பிடிக்கிறவங்க கூட நான் கூப்பிட்டா வர மாட்டான் சார். சரி, அந்த 2 பொண்ணுங்களை என்கிட்ட கற்பழிச்சா? சார் நிறைய பேர் பண்ணல சார், என்னால பண்ண முடியாது சார். கஞ்சா ஓவரா குடிச்சு ஹார்மோன்லாம் கெட்டு போச்சு சார். ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். டாக்டர் எங்க இருக்காங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எங்க தாரணி? என்னம்மா ஆச்சு தாரணி? ஐயோ நல்லா தானே வீட்ல இருந்து நல்ல மாதிரி போனேன். என்னம்மா ஆச்சு உனக்கு தாரணி? ஏதாவது பேசுறீ. என்னம்மா ஆச்சு உனக்கு? தாரணி என்னம்மா ஆச்சு உனக்கு? பேசுமா பேசுமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துடலாம் வாமா. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸா? ஆமா சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்னது கேஸா? ஆமா சார். என்ன அநியாயம் சார் இது? சின்ன பொண்ணு சார் அவ. தயவு செஞ்சு இதை பெருசாக்கிடாதீங்க டாக்டர். என் பொண்ணோட நிலைமையை பாத்தீங்களா? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரு? இவங்க தான் டாக்டர். அந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சிருக்காங்க. இப்பதான் சென்னையில இருந்து போன் வந்தது. அந்த பொண்ணை உடனே சென்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. சார் அழாதீங்க. நோ 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 சார். சார் இட்ஸ் a confidential thing. சென்னைக்கு போனா சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, ஓகேவா? நான் தான் இருக்கேன்ல சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். உங்ககிட்ட அதிகமா பழக கூடாது, உங்க வீட்டுக்கெல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. ஆம்பளைங்க கிட்டே அப்படின்னா உங்ககிட்ட சொல்லவா வேணும்? நான் யாரு? ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு கேனு? இது பாரு தாரணி, நீ என் கூட பேசாம கூட இருமா, பட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாத. நீங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே கேம் அதுதான் இருக்கு. தாரணி திஸ் இஸ் ஓவர் லிமிட்மா. அப்புறம் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்க, எனக்கு என்ன பயமா? நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணீங்க, என்ன அங்க எங்க டச் பண்ணீங்கன்னு சொல்லுவேன். வித்யா, வித்யா. நீங்களா? நீங்க எப்படிங்க? இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். வித்யா எங்க? வித்யாவும் நீயும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல வித்யா எங்க சஸ்பென்ஸ் ஷீட் போட்டிருந்தா அத. நான் தான் சஸ்பென்ஸ் ஷீட். ஹவ் இஸ் இட்? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான். புரியல? ரொம்ப நாளா நான் அவனா இவனான்னு நீ டவுட்ல இருக்கேன்னு நேத்து நீ சொல்லும் போதுதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன கொன்னுருவீங்களா? என்னோட தொழில் யாரையும் கொல்லாது, காப்பாத்ததான் செய்யும். அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஆம்பளைன்னா யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் படிக்கிற பொண்ணு. Look into my eyes. 10 9
கரண்ட் ஷாக் கொடுக்கணும். ரெடி பண்ணு. ஹேண்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. என்ன சார் 1/2 மணி நேரம், நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எப்ப சார் எங்களை உள்ள விடுவீங்க? லைட்ஸ் ஆஃப். தீபிகா, தீபிகா, No response. டாக்டர், இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இப்ப இவங்க 3 பேருக்கும் ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வருது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க. இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்சிடென்டால வரலாம், இல்ல யாரையாவது திட்டம் போட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல கூட இது வரலாம். இது கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் மாதிரி மைண்ட் லாக் ஆயிடுச்சு. அப்படிலாம் இது சாத்தியமா சார்? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு டல் ஸ்டூடெண்ட்டை இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அவன் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த அவன் மைண்ட்ல பதிவு பண்ணோம்னா அவனை ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா ஆக்க முடியும். நல்லவனை கெட்டவனாக்க முடியும், கெட்டவனை நல்லவனாக்க முடியும். அப்படின்னா ஹிப்னோ தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? அது முடியாது. ஏன்னா அவங்க கான்ஷியஸ்ல இல்ல. இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியாதப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது. டாக்டர் 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 ஏதாவது ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணாகாது. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. காப்பாத்திடலாம். தைரியமா இருங்கம்மா. மேடம் டாக்டர் நீங்களே எப்படியாவது பேச வச்சிருங்க டாக்டர். டாக்டர் அவங்களை எப்படியாவது பேச வைக்க முடியுமா டாக்டர்? அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. எப்படியா ட்ரை பண்ணுங்க சார். ஒரு ப்ராப்ளமும் இல்ல மேடம். என்ன அரவிந்த், 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. யார் சார்? வேற யாரு? நீயும் டாக்டரும் தான் சார். ராதாகிருஷ்ணன் ஒரு சைக்காட்ரிஸ்ட், 70 வயசு. அவர் தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். தம்பி உன் R1ல நம்ம மாட்டத்துக்கு உதவாது. அவரே கை கால் விழுந்து கடந்த 2 வருஷமா வாய் பேச முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. சார், அவரால பேச முடியல என்ன சார், நம்மளால பேச முடியும் சார். மதி, அப்சர்வ் பண்ணிமா. Confident Madi. 10, 9, 8. No. மச்சான் அங்க பாருடா. பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். ஏகப்பட்ட ஆடுறா. கண்டிப்பா அவரால் முடியும்டா. ஆமா மச்சி. ஐயா, நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க 2-3 பொண்ணுங்க நட் ரோட்ல ட்ரெஸ் அவுத்துட்டு நின்னதெல்லாம். ஸோ இதை பத்தி டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ல வந்து யாரோ அவங்கள மைண்ட் லாக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை வந்து ஒரு பிரில்லியண்டான கிரிமினல் தான் இதை பண்ணியிருக்கான்.
இதை பத்தி பல பேர்கிட்ட விசாரிச்சோம், சரியான பதிலே கிடைக்கல. ஸோ உங்ககிட்ட வந்தா ஒரு நல்ல க்ளூ கிடைச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் வேணும் ஐயா. This is public nuisance case. Why should we this others? இது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். இது வரைக்கும் யாரும் இதை பத்தி கவலைப்படல. நீங்க மீடியான்னு வேற சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறாரு. ஐயா, மீடியா இல்லாத உலகம் அச்சாணி இல்லாம சுத்துற சக்கரம் மாதிரி. வண்டியோட சுமையை சக்கரம் தாங்கினாலும் அது கலராம பாத்துக்கிறதுக்கு அச்சாணி தேவை. இப்போ கூட உலகத்துல நிறைய தப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தப்பு பண்றவங்க பயப்படுறது ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்னு சட்டம், இன்னொன்னு மீடியா. ஆனா மீடியா கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது. This is not mental medical. The best psychiatrist one is a curable thing. இது மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்ட சூட்சும வித்தைன்னு தாத்தா சொல்றாரு. இது ஒரு சைக்காட்டிஸ்டால மட்டும்தான் முடியுமா? ஆனா எந்த ஒரு சைக்காட்டிஸ்டும் பொண்ணுங்களை ரேப் பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாங்களாம். ஒருத்தர் இருக்காராம், அவரால் உங்களுக்கு உதவ முடியும்னு தாத்தா சொல்றாரு. அவரு டிஎன்சி காலேஜ்ல படிச்சவராம். பேரு பிரியதர்ஷன். ஆனா அவரு எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல. அதனால காலேஜ்ல தாத்தாவுடைய பேரை சொன்னா உடனே டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ, மதி, உங்களுக்கு பிரியதர்ஷன் தெரியுமா? எந்த பிரியதர்ஷன்? டிஎன்சி காலேஜ் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காரு. நீங்களும் அந்த காலேஜ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஓ, அந்த பிரியதர்ஷனா? ஆமா, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு இப்ப தெரியாதே. காந்த கண்ணிலே இயற்பியலால் பெய்தி சொல்லவா வந்தாடும் பெண்ணையே விழிகளினால் அள்ளி கொள்ளவா மண் மீது வந்த போது யார் சொல்லி தந்தார் சூது கால் போகும் பாதையிலே நாக்கு பேசும் தீது உன் நெஞ்சை தாக்கும் போது தவறும் சரியே மென்காந்த கண்ணிலே இயற்பியலால் வைதி சொல்லவா பண்டாடும் பெண்ணையே வெளிகளினால் அள்ளி கொள்ளவா மண் மீது வந்த போது யார் சொல்லி தந்தார் சூது கால் போகும் பாதையிலே உள் நாக்கு பேசும் தீது உன் நெஞ்சை தாக்கும் போது தவறும் சரியே அடிக்கடி அடிக்கடி உன்னாலே துடிக்குது துடிக்குது தன்னாலே இதயத்தை நீ கொண்டு போகாதடி அழகிய கண்ணாலே அதீனம் கொன்றாயே உலகத்தில் உன் போல பெஞ்சாரடி அடிக்கடி உன்னாலே துடிக்குது தன்னாலே அடிக்கடி உன்னாலே துடிக்குது தன்னாலே இதயத்தை நீ கொண்டு போகாதடி அழகிய கண்ணாலே அனுதினம் கொன்றாயே அழகிய கண்ணாலே அனுதினம் கொன்றாயே உலகத்தில் உன் போல பெஞ்சாரடி. You driving me crazy and I can't stop thinking about you. You driving me crazy and I can't stop thinking about you. Kudu body, yeah, en kudu body, yeah, pakada paavai, yeah, adari en ur, idayoram, erangani, oh, du kalam, oh, sensor board nadadi, yeah. நீ தன்னால் போகையில் பின்னால் பேசிடும் குரல் கேக்குதே வாழ்நாளும் கொஞ்ச நாள் உன்னோடு இந்த நாள் கைகள் கோர்க்கவா வாழும் கூடல் முகில் இரவு போர்வையில் விடியல் காலையில் வாராயில பேரில்லா உறவு வேண்டுமே ஆளில்லா தனிமையே அடிக்கடி உன்னாலே துடிக்குது தன்னாலே அடிக்கடி உன்னாலே
உலகத்தில் உன் போல பெண் யாரு You driving me crazy and I can't stop thinking about you. You driving me crazy and I can't stop thinking about you. Beautiful girl, driving me crazy. I can't stop thinking about you. I can't take my eyes off you. I can't take my eyes off you. I can't take my eyes off you. உன்னோட வாடி என் கூட போடி பார்க்காத பாதை அதடி என் ஊர் திரையோரும் இறங்க நீ ஒரு காலம் சென்சர் போடும் நாதாடியே Shit. He didn't give his number and went out. That idiot. மச்சான் எவ்வளோ டொனேஷன் வாங்குறானுங்க பில்டிங்க்கு ஒரு பூச்சி வேலை கூட பண்ண மாட்டேறானுங்க நான் காலேஜோ ஆ என்னடா இங்கே வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்கள் டிவி ரிப்போர்ட்டர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி டீட்டெயில் வேணும். ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். என்ன டீட்டெயில்? எதுக்காக வேணும்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சார் எங்களை அமிச்சாரு. சொல்லுங்க. எந்த இயர்? ஸ்டூடெண்ட் நேம் என்ன? சார் மிஸ்டர் பிரியதர்ஷன் 2007 பிஎஸ்சி சைக்காலஜி சார். ஏய் என்னடா சார் ஒரு நிமிஷம் இருங்க மச்சான், இது நம்ம மதிவதனி மாதிரி இல்லை? டேய் அவளும் இந்த காலேஜ் தான்டா. சார் ஒரு நிமிஷம் இருங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். ப்ளீஸ் அதை பார்க்கலாமா? புரியலையே. டேய் மச்சான் தோடா அந்த வண்டி பார்ட்டியில் நம்ம கிளாசிக்கல் டான்ஸரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பொண்ணுங்க ட்ரெஸ் அவுத்து நடு ரோட்டில் நின்னது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் பேச முடியாமல் இருக்காங்க. உங்களை பேச வைக்க தான் பிரியதர்ஷன் தேவை. அப்படியா? ஆனால் பிரியதர்ஷன் காலேஜை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான். அவன் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இவங்களுக்கு இந்த பார்வைகள் ஸ்டடி ஆனாதான் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்கெல்லாம் யாரு சார்? இவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர், அவர் யோகா மாஸ்டர். இவங்களே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தெருவில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். சரி உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தோம். சார் 10 வருஷ படிப்பு, 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வேஸ்ட்ன்றீங்களா? இவங்களை முதல்ல கூட்டிட்டு போங்க வெளில. சார் அக்யூஸ்ட் அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போய் கண்டுபிடிங்க சார், அதானே உங்க வேலை. அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அக்யூஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்க கூடாதா? உங்க லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. எங்க தொழிலையே களங்கப்படுத்துறீங்க. போலீஸ் என்கொயரியில இதுவும் ஒரு ஆங்கிள். நீங்க புறப்படுங்க சார் முதல்ல. இப்ப நான் போறேன். தேவைப்பட்டா உங்களே என்கொயரி பண்ண வேண்டி வரும். வாங்க போலாம். எங்க இங்க பிரியதர்ஷன் வீடு எங்க இருக்கு? பிரியதர்ஷனா? ஆமா, நீங்க யாரு? நாங்க சென்னையில இருந்து வரோம். பிரியதர்ஷனை பார்க்கணும். பிரியதர்ஷன் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தான். அவன் கூட தான் நானும் படிச்சேன். அவன் சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம தனியாளா தான் நின்னான். இவனை பூமி கொடுத்தது, கருவில் யாரோ சுமந்தது, வழியிலே கிடந்தது, யார் கையில் வந்து சேர்ந்ததென்று சொல்ல, இறைவனின் படைப்பிது, இருளிலே தவிக்குது, வழியிலே கிடைத்தது, யார் கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதி சொல். உலகினிலே தாயின்றி யாரு? உனக்கும் இங்கே தாயிங்க யாரு? தந்தைக்குள்ளே தாய்வள் பாரு, தெய்வம் அது உனக்கு ஒரு வழி காட்டிட இங்கே கண்ணில். அழுகை வந்தாலே போதும் அரபாணி அரவணைப்பு தேற்றும்,
திருநங்கை அன்னைக்கும் இங்கே தாய்ப்பாலும் கூறும் அவளின் நடைமுறை பாவம் இவனின் விழிகளிலே தோற்றும் தாய் போலவே பிள்ளை தத்தெடுத்த மானுக்கும் பொறுத்திட விடை சொல்லு. யார் இந்த பையன்? சாமி புள்ளப்பா. என்ன சாமி புள்ள? 1000 சாமி. இத்தனை சாமிங்க இருந்து ஒரு புள்ள அனாதையா இருந்தா சாமியே இல்லைன்னு அர்த்தம். கோச்சிக்கதக்கா, சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன். உன் மேல என்ன கோவம்? இந்த கூத்தாண்டவர் மேலதான் எனக்கு கோவம். இவனை பூமி கொடுத்தது கருவில் யாரோ சுமந்தது. சொல்லாதம்மா. இந்த ஊர் நம்ம வேற ஊருக்கு போயிடலாமா? அப்படிலாம் சொல்லாத அம்மா, நான் இருக்கேப்பா உனக்கு. ஏய் மச்சான், அவனோட கார் நம்பர் ஏதோ நீ ஷூட் பண்ணல? சார் சொல்றது சார் 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 கொஞ்சம் பாருங்க சிமான மேட்ரு சார். சார் சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது சார். இவ்வளோ கெஞ்சிரமே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் நான் ரொம்ப பண்றான். ஏதாவது பைசா கீசா எதிர்பார்ப்பான் போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சாம்பிள் புரியல மாதிரி இருந்துக்கிட்டு சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எத்தனை முறை உங்களுக்கு சொல்லுது, சொன்னா புரியாதா? இத பாருங்க, 4 பேர் மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியாது. சார் சார் 2 நிமிஷம் அப்படி வாங்க சார். என்ன சார், எனக்காக 2 நிமிஷம் அப்படி வாங்க சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முடிச்சு கொடுங்க சார். என்னைய நினைச்சிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையை கிளம்பி போட்டு அதை சூட் பண்ணி டிவியில போனான்னு வந்திருக்கீங்களா? இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. ஹலோ சார். சார் நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். சார் ஒரு தெரியாதா? ஹலோ, உங்க பேர் என்ன? வேறெல்லாம் இது கேக்குறீங்க? அப்ப நீங்களே பேசுங்க. நான் யார்கிட்டயும் பேச முடியாது, எதுவா மேலதிகாரிட்ட பேசுங்க. அப்ப மேல் அதிகாரியை ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? உங்களுக்கு என்னங்க வேணும்? அப்பா ஒரு வழியா எப்படியோ அட்ரஸ் வாங்கிட்டோம். என்னடா பண்ண போற? ஒரு நிமிஷம் இருடா. யாருக்குடா? ஹலோ. மதி, என்னாச்சு? நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சரி, நீ என் கூட வரியா? எங்க? பிரியதர்ஷனை பார்க்க. எதுக்கு? வரியா இல்லையா நீ? சரி வரேன். So cute. ஆமா, நீங்க பரதநாட்டிய டீச்சரா? No, no. I am a doctor. அப்பயே ஆன்ட்டி மாதிரியே பேசுறீங்க. சின்ன வயசுல இருந்தே என் பேச்சு, என் வாக், என் டோட்டல் ஆட்டிடியூடே அப்படிதான். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு. உனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்டா? ஹாய். ஹாய்டா. சரி சரி, நீ போய் விளையாடு போ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். அம்மா நீ கூட ஏன்டா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்ல? நீ கொடைக்கானல்ல செட்டில் ஆனது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது, அதான் பார்க்க வந்தேன். ஏன்டா இன்னுமாடா அதே மாதிரி பேசிட்டு இருக்க? அதை விடுறா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவளை உன்கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு தான் தெரியல. காஃபி? காஃபி எடுத்துக்கோடா. இவ தான்டா என் ஒய்ஃப். ஹாய். ஹலோ. ஹலோ.
இவன் என் காலேஜ் மேட். அப்படியா? சி ஃப்ரெண்டுன்னு சொல்றா. போடி. ஏய் நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன், நீ கிளம்பு. ஏய் சொன்னா கேளு, கிளம்புடா. ஏய் உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆவலா வந்திருக்கேன், உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. அவன் கூட காலேஜில் ஒன்னா படிச்சோனாமா. எதுக்கு என்ன விரட்டுறதுலயே இருக்க? இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது சொல்லவே இல்லை. எனக்கு இப்பதான் தெரியும். என் மானத்தை வாங்காதடா. என்னடி ராஜேஷோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, என் ஃபேமிலியே என்ன பார்த்து சிரிக்குதுடா. எதுக்குடா இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ராஜேஷும் அவரும் ஒன்னா படிச்சவங்க. வேண்டாமையே வேண்டாங்கிற நம்ம நாட்டுல இப்படி ஒரு வேண்டாமையா? டேய் இதெல்லாம் போய் எங்கேயாவது மேடையில பேசு, இது என் வீடுடா. ராஜேஷ், உறுப்புகளை தாண்டி உணர்வுகளுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, அதை கொண்டுடாதீங்கடா. டேய் முதல்ல கிளம்புடா. கிளம்புன்றல ராஜேஷ். போடா. நண்பன் என்ற யாரும் நெருங்கி வந்திடும் போதும் கேலி பொருளன ஆகி மனம் கலங்கிடும். ஒரு கல்லறிந்த நாயை போல ஊழலுகின்றேன், நெஞ்சம் செல்லரித்து போனவிந்த புலம்புகின்ற சமுதாயம் என்னை சேற்றில் தள்ள காதாறுகின்றேன். நான் யார் என்று நான் காட்டிவிட துடிக்கின்றேன். நான் செய்வதெங்கு சரிதானே, பழி வாங்கும் எண்ணம் உண்மைதானே, எனக்கான நீதிபதி நானே, என் பாதை நானும் நடப்பேனே. சார், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சீனியர் சைக்காட்டிஸ்டோட லிஸ்ட் சார், வித் அட்ரஸோட இருக்கு. குட். எல்லாரையும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ, எங்க? நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே நேரா வந்தேன்னா ஃப்ரண்ட்ல ஸ்டெப் இருக்கும், மேலே ஏறி வா. எங்க என் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு தூரம் வர வச்சிங்க? உனக்கு gift வேணுமா வேணாமா? நீங்க கொடுக்குற கிஃப்ட்டை வேண்டான்னு சொல்வேனா? கண்டிப்பா வேணும். சரி, அப்போ சீக்கிரமா மேலே வா. சரி, இது யார் வீடு? எல்லாம் நம்ம வீடு தான், நீ தைரியமா மேலே வா. ராஜேஷ், நீயா? வெல்கம் ராதிகா. திஸ் இஸ் பிரியதர்ஷன் ஃபார்ம் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜேஷ் எங்க? எனக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். nowadays he is one of the worst enemy for me. நீ இந்த மாதிரி சீட் பண்றது ராஜேஷ்க்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். ஏய், உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு குடும்பம் மாடி நடத்த போறேன், அனுப்பிடுவேன். நீ எல்லாம் அதுக்கு லாயக்கு இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி ராஜேஷ் சொல்லிருக்கான். ஆமா, ராஜேஷ் எங்க இருக்கான்? உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குற சந்தோஷத்துல ராஜேஷ் அவனோட மொபைலை தொலைச்சிட்டான். அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு. லுக் இன்டு மை ஐஸ். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். TN57AV6900 ஒரு ஸ்கோடா ஃபேபியா 27/5/2014 புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அவுட் போயிருக்கு. சம்பவம் நடந்தது 28/5/2014 வியாழக்கிழமை காலையில் 9:45க்கு. அதே வண்டி 2/6/2014 மதியம் 4 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு அவுட் போயிருக்கு. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் நடந்தது விருகம்பாக்கத்தில் காலையில் 9:15க்கு. 2 பொண்ணுங்க சென்னையில், 3வது பொண்ணு கொடைக்கானலில். வண்டி நம்பர் RDO ஆஃபீஸில் விசாரித்தா கொடைக்கானல் வண்டி. அது மட்டும் இல்லாமல் GSTவிலேருந்து அதே நம்பரை கொடுத்து அட்ரஸ் வாங்கியிருக்காங்க சார்.
நினைக்கிறேன். ஷோர். சரி இறங்க பாப்போம். ரொம்ப குளிருதுல்ல? டேய் பிரியதர்ஷினி வீடு இதான்டா. ஆள் இல்லாத வீட்டில் என்ன பண்றீங்க? வீட்ல யாரும் இல்லையா? டாக்டர் காலையில வெளியில போயிட்டாங்க. நீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். மீடியா ஜிஎஸ்டிவி. ஒரு நிமிஷம். மச்சான் கார்டு இல்லடா. இவர்தான் பேஷண்டா? இல்லங்க, இவன் என் ஃப்ரெண்டு. டாக்டர் கிளினிக்ல தான் இருப்பாரு. நீங்க அங்க போய் பாருங்க. என்னடா கிளினிக்னாங்க வீடு மாதிரி இருக்கு. ஏன்டா வீட்டில் கிளினிக் இருக்கக்கூடாதா? மெட்ராஸ்ல பாதி பேர் இப்படி தான்டா வச்சிருக்காங்க. ஏன் நானே அப்படிதான் வச்சிருக்கேன். தயவு செய்து போமா. ஏதாவது பேசக்கூடாது உனக்கு. பேசியே சாவடிது. என்னடா எட்டி பாக்குற? கேட்டு தரடா. இருடா, ஏதா நாய்க்கு இருக்க போகுது. ஐயா ஏய் வாடா. சார் யார் சார் நீங்க? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. வர லேட் ஆகுமே சார். ஓ இல்லை சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். பேஷண்ட் இல்லை, அவரை பர்சனலாக பார்க்கணும். எதுக்கு? நான் அவரு கூட ஒன்றா காலேஜ் படித்தவ. ஸோ இப்போ நான் அவரை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்னால் நம்பவே முடியல அரவிந்த். பிரியதர்ஷன் எப்பவும் காலேஜில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். தட் மீன்ஸ் எப்பவும் வெளியே தான் நிற்பான். நாங்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவோம். ஏன் நான் கூட பலமுறை அவனை ரேகிங் பண்ணியிருக்கேன். பி சீரியஸ் மதி. அவரை பற்றி நான் வெளியில் விசாரிச்சப்ப அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல், எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக் எல்லாத்துலேயும் அவர் தான் நம்பர் 1. ஏன் நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ணேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. இவ்வளோ ஏன் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையில் கூட இன்டர்வியூ கொடுத்ததில்ல. வா, விளம்பரமே இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு பத்தியா. அந்த பொண்ணுங்களுக்கு அவரால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் பேச வைக்க முடியும். டாக்டர் டாக்டர் தெரியல சார். பிரியதர்ஷன் சார். டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். பில்லி யார் கிட்ட போறா? என்னாச்சு? ஏன் சொல்லாம ஓடி வந்த? பிரியதர்ஷன். பிரியதர்ஷனா? ஆமா பிரியதர்ஷன். இப்பதான் கார்ல போனார், பார்த்தேன். ஓ மிஸ் ஆயிட்டாரு. சரி, இங்க தானே இருக்காரு, எப்படியும் பாத்துடலாம். டாக்டர் இருக்காரா? யார் சார் நீங்க? அவரை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. வர லேட் ஆகுமே சார். அவரோட நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் தெரியாது சார். என்ன ஹாஸ்பிட்டல் நம்பர் தரவா? கொடுங்க. சொல்லுங்க ஆனந்த். சார் வீடு பூட்டி இருக்கு சார். சார் கார்த்திகேயன் வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். சார் நான் கிளினிக்ல விசாரிச்சதுல ஈவினிங் வரதா சொல்லியிருக்காங்க சார். அவர் மொபைல் நம்பர் கேட்ட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க சார். அவனை பத்தி இது விசாரிச்சிங்களா? ஆமா சார், அவரை பத்தி விசாரிச்சதுல எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காங்க சார். குளிருக்கு
என்ன சார் என்னாச்சு பொண்ணை சவுத்து போட்டு நிக்கிறா. கேட்டா வாயை தந்து பதில் பேச மாட்டேங்கிறா. ஹலோ என்ன அரவிந்த், டாக்டர் பாத்தியா? இல்ல சார். ஆனா சார் இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் அவுத்து ரோட்ல நிக்கிறா சார். அப்படியா? ஆமா சார். என்னப்பா அது, நியூஸ்ல போடுறதா இல்ல ஈவினிங்ல போடுற மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்குது? சரி, உடனே எனக்கு எம்எம்எஸ் அனுப்பு. சார் வீடியோ இல்ல சார், இப்பதான் ஜஸ்ட் கூட்டு போயிட்டாங்க அவளை. அப்படியா சார்? ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா சார். கண்டிப்பா அவன் இந்த ஏரியால தான் சார் சுத்திட்டு இருக்கணும். சரி, நியூஸ் நான் பாத்துக்கிறேன் அரவிந்த். யூ கேரி ஆன். அரவிந்த், இது ஒரு வெறி பிடிச்சவன் செய்யற செயல் இல்ல. இட்ஸ் a revenge. ரிவெஞ்சா? எப்படி சொல்ற? ஆமா, பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த 4 பொண்ணுங்களால அவன் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா இந்த இந்த பொண்ணுங்களுக்கும் அவனுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சிடலாம். அவன் மட்டும் என் கையில மாட்டோம். அவனை தோலை உரிச்சு மோளம் கட்டி அடிக்கிறேன் பாடுறா. எஸ் சார், இன்னும் எதுவும் கிடைக்கல சார். பட் அவன் தான் கல்பிரேட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அவன் வீட்டு வாசல்ல தான் நிற்கிறான். சார் என்ன பார்க்க யாராவது வந்தாங்களா? சார் ஒரு 3 பேர் வந்தாங்க சார். வந்தவங்க 3 பேர் சென்னைன்னு சொன்னாங்க சார். அது ஒரு பொண்ணு காலேஜில் கூட படிச்சதுன்னு சொன்னாங்க சார். வேற யாராவது வந்தாங்களா? ஆமா சார், இன்னொருத்தர் வந்தார் சார். உங்க போன் நம்பர் ரொம்ப நேரமா ஒருத்தர் கேட்டார் சார். நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு பிறகு நம்ம கிளினிக் நம்பர் கொடுத்து அனுப்பினேன் சார். கொடைக்கானலில் சென்னையில் நடந்த சம்பவம் போல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன் ஆடைகளை கழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி கொடைக்கானலில் இருப்பதாக போலீஸ் தரப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. யார் அந்த ஜிஎஸ்டிவி காரணங்க? நம்ம எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டே வந்துடுறானுங்க. அவனுங்க யாருன்னு முதல்ல விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் அந்த அக்யூஸ்டோட போட்டோ வேணும், ஏற்பாடு பண்ணுங்க. சார். இப்ப தெரியுது ஏன் உன் தொப்பை குறையலன்னு. இன்னைக்கு ஈவினிங் பிரியதர்ஷனை பார்க்க போறோம். அவரை பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இது தப்பா படுது. இன்னைக்கு காலையில அவர் கூட ஒரு பொண்ணு கார்ல போனதா சொன்னேன்ல. நீ வேணா பாரு, இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் பிரியதர்ஷனா தான் இருக்கும். சும்மா கண்ட டிடெக்டிவ் நாவலை படிச்சுட்டு அது மாதிரி வளராத. பேசிக்கா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது. அப்ப அவன் பீஸ் போன பல்பா? நாங்க 2 பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதான் படிச்சோம். அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன். அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும். நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல. அதான் அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பேச மாட்டான். ஹலோ அரவிந்தா? ஆமா. எங்க இருக்க நீ? நான் இங்க கொடைக்கானல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொடைக்கானல்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஹலோ, நீங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டு வாட்ச்மேனா பேசுவான். ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து சேரு. என்ன கேஸ்? ராத்தல் கேஸ். Leave me. ஏய், சும்மா இருடி. வர கோவத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். ஏய், நீ விடு. இவளுக்கு போதை தெரியட்டும். இவளை நானே கவனிச்சுக்கிறேன். Where is my bedroom? I have to go for ஏன் நீ பெட்ரூம்ல தான் படிப்பியா? ஒண்ணா நீயும் ஆம்பளை மாதிரி தான் இருக்க. ஆமா சார். இந்த வண்டி நம்பர் சொல்லு. TN57A 5522. யாரு? சார், என் பேர் அரவிந்த். உள்ள போ. யோ ஏட்டு ஐயா, அந்த வண்டி நம்பர் ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்து அட்ரஸ் வாங்க. சொல்லுங்க. மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. நீ அந்த ஜிஎஸ்டிவி சார். ஓ, நீ தான் அந்த ஹீரோவா? என்ன மச்சான், போலீஸே உன்னை ஹீரோன்னு. அட்டிங் சார், பிரஸ் சார். என்னடா அவனா பிரஸ் பிரஸ் தூக்கி காட்டுறா? பைத்தியமாடா நீ? உனக்கு ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? இன்னும் வேணுமா? நான் அப்புறம் வச்சுக்கிறாரு. குற்றவாளி இங்க தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது? சார், அந்த பொண்ணை பத்தி தான் சார் சொன்னேன், வேற எதுவும் தெரியாது.
நீங்க டாக்டர் மதிவதனி தானே? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட். அவர் ஒரு டேலண்டான டாக்டர். அவரால் அந்த 4 பொண்ணுங்களையும் பேச வைக்க முடியும். அதான் அவரை தேடி இங்க வந்தேன். ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? அந்த 4 பொண்ணுங்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவனால அதை பண்ண முடியாது. ஹலோ, அகிஷோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். My rhinoceros. Hey, I want my rhinoceros. மேடம், Please. அந்த பொண்ணு தான் தெரியுங்க இதுல. விசாரிங்க. ஏய், இவனை எப்படி உனக்கு தெரியும்? இவன் என்ன உன் கஸ்டமரா? என்ன ஒரே நாள்ல டயர்ட் ஆக்கிட்டான். டாக்டர், இதுக்கு என்ன சொல்றீங்க? சார், அவனோட ஹிட் லிஸ்ட்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவனை பிடிக்கலன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது. அந்த டிராயர்ல அந்த டைரி ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் சார். யார் சார் நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் வெளியே போயிட்டாரு. அவர் மொபைல் நம்பர் இருக்கா? மொபைல் நம்பர் தெரியாது சார். சொல்றியா? ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கவா? நீங்க யார் சார்? போலீஸ். சார் 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 விட்டுரு சார், அடிக்காதீங்க சார். சார், நாட் ரீச்சபிள் சார். அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். அவன் கொடைக்கானல் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும். ஒரு வண்டியை விடாதீங்க. சார், பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஒரு வண்டி விடாதீங்க. எஸ் சார். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். டேய் அரவிந்த், நான் இங்க குளூர்ல அவஸ்தைப்பட்டு நிக்கிறேன். நீ என்னடா பரமபதம் விளையாண்டுங்கிற? டேய் உன்னதான்டா. டேய் சும்மா இருடா. சும்மா தான் இருக்கிறேன். இந்த குளிருக்கு சென்னை வெயில் எவ்வளோ தேவல. தீபிகா, யாழினி, தாரணி, ராதிகா, ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே. இதோ வந்துச்சுடும் ஆளு. என்ன பண்ற அரவிந்த்? இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி, அவளோட அண்ணன் தமிழ்வாணனும் அதே டிஎன்சி காலேஜ் தான். மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு, கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்கா. நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ், அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். நீயும் டிஎன்சி காலேஜ், பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ். இன்னுமா உனக்கு புரியல? கூட படிச்ச 3 பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா. பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான். சோ அரவிந்த், பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமாரை காண்டாக்ட் பண்ண. எதுக்கு சார்? பிகாஸ் அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு. அவனுடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸையும் எஸ்எம்எஸ் பண்றேன் உனக்கு. ஓகே சார். என்னடா? ஏய், குமாரோட நம்பர் கிடைச்சிருச்சுடா. வா நம்ம போலாம். மதி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் வாடா. வசந்த், தமிழ்வாணன், ராஜேஷ்
இவங்க 3 பேரும் பிரியதர்ஷனா ரேக் பண்ணிருக்காங்க. நானும் பண்ணிருக்கேன். மிஸ்டர் அரவிந்த். ஆமா, நீங்க தான் குமாரா? ஆமா சார். பிரியதர்ஷன் பத்தி டிவி நியூஸ் பார்த்தேன். சிஓ சாரும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீடு, கிளினிக் எல்லா இடத்துலயும் போய் பார்த்தேன் சார். பட் நோ யூஸ். அவர் வீட்டை போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வண்டியில இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இப்படிதான் போலாமா? போலாம் சார். டேய் ஏறா. சார் இங்கே தான் நிறுத்துங்க. இங்கே தானா? சார் இந்த வழியில தான் அவர் கார் அடிக்கடி கிராஸ் பண்ணி போவோம். நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஆனா அவரை பிடிக்க முடியல சார். இது வரைக்கும் 4 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த பொண்ணு பாதிக்கப்படுறதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். அவன் கொடைக்கானலை விட்டு வெளியில எங்கேயும் போகல. மொபைல் மட்டும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அவன் கூட வேற யாராவது இருக்காங்களா? அவன் குடும்பத்துல யாருமே இல்ல சார். அவன் ஒரு அனாதை. அவனை ஒரு திருநங்கை தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. இப்போ அந்த திருநங்கையும் உயிரோடு இல்ல சார். ஓகே, அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. சோ அவன் ஒரு டவர் இல்லாத ஏரியால தான் இருக்கான். எப்படா உள்ள போறது? தெரியலையே. எப்படி போலாம்? சரி ஒரு 5 நிமிஷம். எதுக்கு? ஏதா முழுங்குறதா? சீ வா. நீ எப்படி போ, நான் அடி பாக்குறேன்.
சொல்ல அரவிந்த். மிஸ் மதிவதனி, MBBS, MD, சைக்காட்ரிஸ்ட். எஸ், நீங்க? பிரியதர்ஷன், DNC காலேஜ், BSc சைக்காலஜி. என்ன காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன பேச்சையே காணும்? சொல்ல பிரியதர்ஷன். ஆமா, கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன வந்து பார்க்கணும்னு தோணலையா? வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் ரிலாக்ஸ், ஏன் பதட்டம்? ரிலாக்ஸா பேசு. எங்க இருக்கீங்க? அப்போ என்னை வந்து மீட் பண்றதுல உனக்கு சம்மதம் தான் இல்ல? இது வரைக்கும் 4 பொண்ணுங்களுக்கு மைண்ட் லாக் ஆயிருக்கு, எதுவும் பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, ஓபன் பண்ண முடியல. Am I right? ஆமா. இவ்ளோ டேலண்டடா படிச்ச ஒன்னாலேயே அந்த லாக்கை ஓபன் பண்ண முடியலையா? சரி, இப்போ நான் எங்க வரணும்? கோபாலன் என்னாச்சு? அரவிந்த் கண்ணு தர. அரவிந்த் என்னாச்சு? அரவிந்த் தூக்கம் வரலன்னாங்க, தூங்க வச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற பிரியா? ஏன்டா இப்படி பண்ணீங்க? பிரியாவா? ஃபுல்லாவே மாறிட்டியா? ப்ளீஸ் கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நானும் இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிதான் சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட என்ன பிரியதர்ஷன் கூப்பிட மாட்டியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம். சாரி பிரியதர்ஷன், நான் சொல்றது கொஞ்சம். உன்னை ஹிப்னோடைஸ் பண்ண போறேன். நோ, லுக் இன்டு மை ஐஸ். நீ என்ன சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நோ. ஓகே. நான் கேக்குறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். குட். வா. கத்தியை கொடுத்து வீரனான்னு கேட்டிருந்தா போர்க்களத்துக்கு போய் வீரன் நிரூபிச்சிருப்பேன். ஆனா நீங்க என்னோட ஆண்மையை சோதிச்சு பார்த்துட்டீங்க. Look at that. Look into my eyes. 10, 9.
என் தலையில் என்ன விதி என்று எழுதிய அந்த இறைவன் செத்து விட்டானோ? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் அட்ரஸ் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இன்டீரியர் பங்களா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார். தம்பி எந்திரி 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 பார்த்து எந்திரி எந்திரி. டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணுங்க. இவனை பூமி கொடுத்தது, கருவில் யாரோ சுமந்தது, வழியிலே கிடந்தது, யார் கையில் வந்து சேர்ந்ததென்று சொல்ல. ஒருத்தரோட குறைகளை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் சாதாரண விஷயம்தான். ஒரு சிலர் அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு லைஃப்ல பெரிய லெவல் அச்சீவ் பண்ணி பெரிய தலைவர்களாகவும் பெரிய விஞ்ஞானிகளாகவும் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளை செஞ்சு இந்த உலகம் முன்னேற காரணமாகவும் இருந்திருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஒரு சாதனையாளன் வேதனையாளனா மாறி சாகிறதுல இந்த சமுதாயத்துக்கு சரி பாதி பங்கு இருக்கு. பிரியதர்ஷனால பாதிக்கப்பட்ட இந்த 5 பொண்ணுங்களையும் கூடிய சீக்கிரம் நம்மால குணப்படுத்த முடியும். அதே பிரியதர்ஷனோட திறமைய நாம நல்ல விதமா பயன்படுத்தி இருந்தா நமக்கு இன்னொரு சிக்மண்ட் ஃப்ராய்டு கிடைச்சிருப்பான். நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. எனிவே மறுபடி இந்த மாதிரி சம்பவம் நடக்காம பாத்துக்கிறது நம்ம எல்லோருடைய கடமை. உனக்கு ஒரு வழி காட்டிட இங்கே கண்டு வந்தாலே போதும். அரவாணி அரவேற்பு வேண்டும். அங்கை குறைக்கும் எங்கே பாய்பாலும் ஊரும். அவளை நடைமுறை பாவம். இவனின் பிடிகளில் மாற்றும். போதனை வெள்ளை ரத்தினமானும் அவிடிடவிடுக்கும். இவனை பூமி கொடுத்தது, கருவில் யாரோ சுமந்தது.